Hi viewers, welcome to our channel. Today we are going to lesson 9th standard Science Unit 18 Organization of Tissues. Organization of Tissues. Tissuesனா என்னது திசுக்களுடைய அமைப்பு அதை பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு. லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் லெசன் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் know the different types of tissues and their morphology. Identify how tissues organize in specific patterns to form organs. Understand how tissues perform life activities in plants and animals. Gain knowledge about the structural organization of tissues. Get familiar with the process, types and signification of cell division. Let us learn about this lesson. Which one? Tissues. Tissueோட types, different types of tissues பற்றியும் மார்ஃபாலஜி அதோட புற அமைப்பு பற்றியும் திசுவோட அமைப்பு பற்றியும் பார்க்கலாம். அதோட ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன், ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன், ஃபார்ம் ஆஃப் எப்படி ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகுது, திஸ்யூஸ்லேருந்து ஆர்கன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோட லைஃப் ஆக்டிவிட்டீஸ், பிளான்ட்ஸ் அண்டு அனிமல்ஸோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது, திசுவோட அமைப்பில் எப்படி இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர், ஆர்கனைசேஷன் ஆஃப் திஸ்யூஸ். நெக்ஸ்ட்டு அதோட டைப்ஸ் ஃபெமிலியர், செல் டிவிஷன் எப்படி நடக்குது, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது செல் டிவிஷனில், அது எப்படி ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு இந்த லெசனில் நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க உங்கள் புக்ஸில்? இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, லெட் அஸ் லேர்ன் அபவுட் த introduction for this lesson. Unicellular organism like bacteria and protozoans are made of single cell. Already you know, yes or no? Single cell unicellular organisms. Bacteria வந்து which organism? Unicellular organism. ஏன்னா இதில் சிங்கிள் செல்ஸ் தான் இருக்கும், ஒரே ஒரு செல் தான் இருக்கும். On the other hand, multicellular organism. என்னது? யூனிசெல்லுலர் ஆர்கனிசம்ஸ் இருக்குது. நோ டைப்ஸ் என்னது? மல்டிசெல்லுலர் ஆர்கனிசம்ஸ் இருக்குது. அது என்ன? லைக் ஹையர் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். எக்ஸாம்பிள் என்னது? ஹையர் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் மேட் ஆஃப் என்னது? கம்போஸ்ட் ஆஃப் மில்லியன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப், நிறைய செல்ஸ் இருக்கும். Cells grouped into different level of organization. Multicellular organisms have specialized cell. Multicellular organisms என்ன இருக்கும்? Specialized cells இருக்கும், tissues இருக்கும், organs இருக்கும் and organ systems that perform specific function. அதுக்கு என்னது? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. செல்லுக்கு, திசுவுக்கு, ஆர்கன் சிஸ்டம், இதெல்லாம் ஒரு ஃபார்மேஷன். செல்ஸ் வந்து என்னது? குரூப் ஆஃப் என்ன உருவாக்கும்? பல செல்கள் சேர்ந்து ஒரு திசு என்ற கூட்டமைப்பை உருவாக்கும். அந்த திசுக்கள்லாம் சேர்ந்து என்னது? ஒரு ஆர்கன் சொல்கிறோம். அந்த ஆர்கனெல்லாம் எதை ஃபார்ம் பண்ணும்? ஆர்கன் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணும். அந்த ஆர்கன் சிஸ்டம்ல சேர்ந்து ஒரு ஆர்கனைசம்ஸ் உருவாகும். அதுதான் சொல்கிறேன். அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Group of cells positioned and designed to perform a particular function is called a tissue. An organ is a structure made up of a collection of tissues that carry out specialized functions. ஒரு ஆர்கன் என்னது? எதனாலானது? நிறைய திசுக்களோட கூட்டமைப்பு தான் என்னது? ஒரு ஆர்கன் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இன் பிளான்ஸ் த ரூட் அண்ட் ஸ்டெம் லீவ்ஸ், இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? ஒரு ஆர்கன் சொல்லுவோம். இந்த வேறு சைலம் அண்டு ப்ளோயம் என்னது? திசு. அப்படி சைலம் என்னது? வாட்டர் கண்டக்ட் பண்ணும். ப்ளோயம் வந்து ஃபுட் கண்டக்ட் பண்ணும், டிரான்ஸ்போர்ட் பண்ணும் பிளான்ட்டுக்கு. இதுதான் அதோட திசுக்கள். இது எல்லாம் சேர்ந்து தான் என்னது? ரூட், ஸ்டெம், லீவ்ஸ் அப்படிங்கிற ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகுது. சிமிலர்லி இதே மாதிரி தான் அனிமல்ஸ்லாம் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு என்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது? இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டொமக் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆர்கன் வந்து என்னது? தட் கன்சிஸ்ட் ஆஃப் டிஷ்யூ மேட் ஆஃப் எபித்தீலியல் செல்ஸ். ஸ்டொமக் விச் செல்ஸ்? எபித்தீலியல் செல்ஸ்லாம் கிளாண்ட் செல்ஸ், மசில் செல், இது மாதிரி திசுக்கள்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஆர்கன் ஃபார்ம் ஆகுது நம்மளுக்கு. இந்த சாப்டரில், இன் திஸ் சாப்டர் யூ வில் லேர்ன் அபவுட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் திஸ்யூஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். how they are modified into coordinate life activities. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, let us learn about the plant tissues. plant tissues தாவர திசுக்களோட அமைப்பு பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது யூனிட் நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் அப்படிங்கிற பிரித்து கொடுக்கணும். ஏன்னா இந்த லெசன் வந்து பிக் லெசன்ஸ். ஃபஸ்ட் நம்ம வந்து பார்ட் 1ல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பிளான்ட் டிஷ்யூஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? Plants are made up of vegetative and reproductive tissue. என்னது?
பிளான்ட்ஸ் என்னன்னு சொல்கிறோம், எதனால் ஆனது? வெஜிடேட்டிவ், உடலம் மற்றும் இனப்பெருக்க திசுக்களால் ஆனது. இன் ஜென்ரல், பொதுவாக பிளான்ட் tissues ஆர் கிளாசிஃபைடு இன்டு 2 டைப்ஸ், நேம்லி 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். பிளான்ட் tissue how many types? 2 types. which types? மெரிஸ்டம்ஸ் ஆர் மெரிஸ்டமேட்டிக் tissues. மெரிஸ்டம்ஸ் அல்லது என்னது? மெரிஸ்டமேட்டிக் tissues. பெர்மனண்ட் tissues, ஆக்கு திசுக்கள் அண்டு நிலைத்த திசு அப்படின்னு 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? மெரிஸ்டமேட்டிக் tissues பற்றி பார்க்கலாம். The term meristem is derived from the Greek word. meristem எதிலிருந்து வந்திருக்கு அப்படின்னா Greek wordலேருந்து வந்திருக்கு. meristos, which mean meristos. இதோட மீனிங்ஸ் என்ன அப்படின்னா divisible or having cell division activity. பெருக்கம் அடைதல். என்னது? பெருக்கம் அடைதல். டிவிஷன், செல் டிவிஷன் அடைந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் பெருக்கம் அடைதல் தான் மெரிஸ்டோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மெரிஸ்டமேட்டிக் tissues ஆர் குரூப் ஆஃப் immature cells. என்னது? immature cells that are capable of undergoing cell division. இது என்னது? செல் டிவிஷன் நடைபெறுது தான். என்னது? இங்கே இருக்கிற செல்ஸ் வந்து ரொம்ப இளநிலையில் மெச்சூராக இருக்காது. இங்கே இருக்க செல்ஸ் எப்படி இருக்கும்? மெரிஸ்டமேட்டிக் tissuesல இருக்க செல்ஸ் வந்து இம்மெச்சூராக இருக்கும். இது எதுக்குன்னா செல் டிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. செல் டிவிஷன் நடைபெறும் இங்கே வந்து. இன் பிளான்ஸ் மெரிஸ்டம் இஸ் ஃபவுண்ட் இன் zones வேர் growth கேன் டேக் பிளேஸ். எக்ஸாம்பிள் அபெக்ஸ் ஆஃப் ஸ்டெம், ரூட், லீவ், பிரிமோடியா, வாஸ்குலார் கேம்பியம், கார்க் கேம்பியம் இதெல்லாம் மெரிஸ்டமேட்டிக் tissuesல இருக்குது. இதெல்லாம் வந்து என்னத்துக்கு யூஸ் ஆகும்? growth, வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மெரிஸ்டமேட்டிக் tissues யூஸ்டு ஃபார் பிளான்ட் growth. கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். இதோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு, மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூட கேரக்டர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். தே ஆர் லிவிங் செல்ஸ். இது வந்து ஒரு உயிருள்ள செல்ஸ். செல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்மால், ஓவல், பாலிகோனல் அண்ட் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். தே ஆர் தின் வால்டு வித் டென்ஸ் சைட்டோபிளாசம். இதில் என்ன இருக்கும்? தின் வால் வந்து தின்னாக இருக்கும். சைட்டோபிளாசம் எப்படி இருக்கும்? டென்ஸ், அடர்த்தியாக காணப்படும். லார்ஜ் நியூக்ளியை இருக்கும். ஸ்மால் வேக்யூல்ஸ் இருக்கும். அந்த செல்ஸில் எப்படி இருக்கும்? லார்ஜ் நியூக்ளியை, ஸ்மால் வாக்யூல்ஸ் காணப்படும். வேக்யூல்ஸ் வந்து தே அண்டர்கோ மைட்டோட்டிக் செல் டிவிஷன். இதில் என்ன செல் டிவிஷன் நடக்கும்? மைட்டாட்டிக் செல் டிவிஷன் நடைபெறும். தே டு நாட் ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல்ஸ். இதில் என்னது? ஃபுட் மெட்டீரியல்ஸ் எதுவும் ஸ்டோர் பண்ண முடியாது மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ். டைப்ஸ் ஆஃப் மெரிஸ்டம்ஸ் பேஸ்ட் ஆன் பொசிஷன் வச்சு அது எப்படி என்னென்ன டைப்ஸில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆன் த பேசிஸ் ஆஃப் தயர் பொசிஷன் இன் த பிளான்ட் மெரிஸ்டம்ஸ் ஆர் ஆஃப் 3 டைப்ஸ். ஹவு மெனி டைப்ஸ்? 3 டைப்ஸாக பிரிக்கலாம் அதோட பொசிஷன் வச்சு. என்னென்ன? எபிக்கல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம் அண்ட் லேட்ரல் மெரிஸ்டம். ஹவு மெனி டைப்ஸ்? 3 டைப்ஸ். விச் ஒன்? எபிக்கல், இன்டர்கேலரி, லேட்ரல். இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்கம்மா. இது லாஞ்சிடியூடல் செக்ஷன் எடுத்து சூட் அபெக்ஸு ஷோயிங் லொக்கேஷன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் அண்ட் யங் லீவ்ஸ்லேருந்து சூட் அபெக்ஸ் எடுத்து இதில் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த இமேஜில். ஃபஸ்ட்டு என்ன மெரிஸ்டம் இருக்குது? டாப்பில் எபிக்கல் மெரிஸ்டம். தீஸ் ஆர் ஃபவுண்ட் அட் த பேசஸ். நுனிப்பகுதியில் தான் காணப்படும். growth points of root and shoot and bring about increase length. ரூட்டோட ஷூட்டோட என்னது? லென்த்தை என்ன பண்ணும்? இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த எபிக்கல் மெரிஸ்டம் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்கம்மா, இன்டர்கேலரி மெரிஸ்டம் இருக்குது. இன்டர்கேலரி மெரிஸ்டம் எங்கே இருக்குது? between the என்னது? எபிக்கல் மெரிஸ்டத்துக்கு லைஸ் என்னது? it lies between the region of permanent tissues and is part of primary meristem. It is found either at the base of leaf. It is found at either base of leaf. Example பார்த்தோம், at the base of internodes. internodesலையும் இலைக்கு அடிப்பகுதியிலையும் என்ன இருக்குது? இன்டர்கேலரி மெரிஸ்டம் இருக்குது. நெக்ஸ்ட் என்னது? லேட்ரல் மெரிஸ்டம். lateral meristem. These are arranged parallel and causes the thickness of the plant part. இது எப்படி இருக்கும்? பேரலாக இருக்கும், திக்னஸ்ஸாக இருக்கும். பிளான்ட் பார்ட்ஸ் எங்கே இருக்குது? திக்காக இருக்க பற்றி அந்த லாஸ்ட்டில் இருக்குது லேட்ரல் பார்ட், லேட்ரல் மெரிஸ்டம். இதுதான் சொல்கிறாங்க. எபிக்கல் மெரிஸ்டம், இன்டர்கலரி மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? மெரிஸ்டமோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். Meristem are actively dividing tissues of the plant. They are responsible for primary and secondary growth of the plant. இதில் என்ன மெரிஸ்டமேட்டிக் என்ன டிவைடாக இருக்குது? இது ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னா ப்ரைமரி மெரிஸ்டம் வந்து எலாங்கேஷனுக்கும், செகண்டரி வந்து திக்னஸ் உருவாக்குறதுக்கும், அந்த பிளான்ட் வந்து க்ரோத் ஆகுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் பெர்மனண்ட் tissues. Permanent tissues
or those in which growth has stopped either completely or for the time being. இந்த டைமில் என்னது growth வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடும். at times இந்த டைமில் they become meristematic partially or wholly. Permanent tissues are two types, namely என்னது permanent tissue how many types? Two types. Meristematic tissue how many types? Based on position, three types. Which one? Apical, intercalary and lateral. ஆனால் permanent tissues which how many types? Two types தான். என்ன which one? Simple tissue and complex tissue. Simple tissue and complex tissue. இப்போ ஃபஸ்ட்டு சிம்பிள் திஸ்யூ பற்றி நம்ம பார்க்கலாம். let us learn about the simple tissues. இது எளிய திசுக்கள் அப்படின்னு சிம்பிளாக இருக்கும். சிம்பிள் திஸ்யூஸ் ஆர் ஹோமோஜீனஸ் திஸ்யூஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சரலி அண்ட் ஃபங்க்ஷனலி சிமிலர் செல்ஸ். இது பார்க்க எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும். ஸ்ட்ரக்சர்லையும் ஃபங்க்ஷன்லையும் ஒரே மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தா அப்படின்னா அதில் பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா அந்த மாதிரி சிம்பிள் திஸ்யூஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் பேரன் கைமா. பேரன் கைமா ஆர் சிம்பிள் பெர்மனண்ட் திஸ்யூஸ் கம்போஸ்ட் ஆஃப் லிவிங் செல்ஸ். பேரன்கைமா செல்ஸ் என்ன சொல்கிறாங்க? இது வந்து உயிருள்ள செல், லிவிங் செல். பேரன்கைமா செல்ஸ் ஆர் தின் வால்டாக இருக்கும். இதோட வால்ஸ் எப்படிங்க இமேஜில் கொடுத்துருக்காங்கம்மா. பேரன்கைமா திசு இங்கே இருக்குது பாருங்க, எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? தின் வால்டு. அதோட வால் பகுதி எப்படி இருக்கும்? தின்னாக இருக்குது. ஓவல் ஷேப்பில் இருக்கும், ரவுண்டட் இல்லைனா பாலிகோனல் ஷேப்பில் இருக்கும். வித்தின் வெல் டெவலப்டு ஸ்பேஸ். இதில் எப்படி ஸ்பேஸ் வந்து இருக்கும் அமாங் தம். ஆனால் அக்வாட்டிக் பிளான்ஸில் பார்த்தோன்னா பேரன் கைமா செகண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க பாருமா, அதான் அக்வாட்டிக் பிளான்ஸில் இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது பாருமா. பேரன் கைமா பொசனி இன்டர் செல்லுலார் ஏர் ஸ்பேசஸ் இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏர் ஸ்பேசஸ் இருக்கும், காற்று இடைவெளி காணப்படும். அண்ட் இஸ் நேம்டு ஏரன் கைமான்னு சொல்கிறாங்க. இதில் காற்று அறைகள் காணப்படுது, இதனால் என்ன சொல்கிறாங்க? இதை ஏரன் கைமான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், வென் எக்ஸ்போஸ்டு டு லைட் பேரன்கைமா, லைட் டு லைட்டாக பேரன்கைமா செல்ஸ் மே டெவலப்டு குளோரோபிளாஸ்ட். இதில் என்ன இருக்கும்? குளோரோபிளாஸ்ட் இருக்கும். அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க? குளோரன் கைமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே 3 டைப்ஸ் ஆஃப் பேரன்கைமா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இமேஜில். ஃபஸ்ட் இருக்கிறது பேரன்கைமா, செகண்ட் இருக்கிறது ஏரன் கைமா. இது வந்து அக்வாட்டிக் பிளான்ஸில் இருக்கும் ஏரன் கைமா. குளோரன் கைமா வந்து இந்த ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு இங்கே நடைபெறும், அக்வேரியன் ஃபோட்டோசிந்தசிஸ். Next, parenchyma may store water in many succulent and xerophytic plants. என்னது parenchyma என்ன பண்ணும்? வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதை சக்குலண்ட் அண்ட் ஜீரோபைட்டிக் பிளான்ட்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இட் ஆல்சோ serves the functions of storage of food reserves, absorption, buoyancy, இதோட secretion, இதெல்லாம் இதோட functions, parenchymaவோட functions. நெக்ஸ்ட்டு கோலன் கைமா பற்றி பார்க்கலாம். கோலன் கைமா, கோலன் கைமா இஸ் ஏ லிவிங் டிஷ்யூஸ் ஃபவுண்ட் பினித் த எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸ் கீழே இது அடியில் காணப்படும் கோலன் கைமா. செல்ஸ் ஆர் எலாங்கேட்டட். இது எப்படி இருக்கும்? எலாங்கேட்டடாக இருக்கும். வித் அன்ஈவன்லி திக்கண்ட் செல். ஒரே மாதிரியாக இருக்காது, அன்ஈவனாக இருக்கும், ஆனால் திக்கண்டாக இருக்கும். cells have rectangular oblique or tapering ends and persistent protoplast. இங்கே பாருங்கம்மா கோலன் கைமா இங்கே கொடுத்துருக்காங்க. இமேஜ் எப்படி இருக்கு? திக்காக இருக்கா? ஷேப்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லையா? எஸ். த பொசஸ் திக்காக இருக்கும். ப்ரைமரி நான் லிக்னிஃபைடு வால்ஸ் இருக்கும். இங்கே என்ன நான் லிக்னிஃபைடு வால்ஸ். த ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட் ஃபார் க்ரோவிங் ஆர்கன்ஸ். இது என்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதுக்காக? மெக்கானிக்கல் சப்போர்ட் பண்ணும் ஆர்கன்ஸ்க்கு வந்து என்னது மெக்கானிக்கல் சப்போர்ட்டாக இருக்கும் கோலன் கைமா. நெக்ஸ்ட்டு ஸ்க்ளீரன் கைமா பார்க்கலாம். ஸ்க்ளீரன் கைமா கன்சிஸ்ட் ஆஃப் திக் வால்டு செல்ஸ். ஸ்க்ளீரன் கைமா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இமேஜில் இங்கே கொடுத்துருக்காங்கம்மா, இதுதான் ஸ்க்ளீரன் கைமா. இது வால்ஸ் எப்படி இருக்கும்? திக்காக இருக்கா? லிக்னிஃபைட் திக் வால். ஓகே. விச் ஆர் ஆஃபன் லிக்னிஃபைட். ஸ்க்ளீரன் கைமா செல்ஸ் ஆர் டெட். இது வந்து என்னது? நாட் லிவிங் செல்ஸ், ஒன்லி டெட் செல்ஸ் தான் ஸ்க்ளீரன் கைமா. Not possess living protoplast at maturity. Sclerenchyma cells are grouped into fibers and scleroids. Sclerenchyma செல்ஸில் என்ன இருக்கும்? என்ன செய்யுது? ஃபைபர்ஸும் ஸ்க்ளீராய்ட்ஸும் இருக்கும். ஃபைபர்ஸ் வந்து என்னது? elongated sclerenchymatous cells usually with pointed ends. elongatedஆக இருக்கும். அதோட செல்ஸ் எப்படி இருக்கும்?
நீளமாக யூஸ்வலி பாயிண்டட் எண்ட்ஸ் இருக்கும். their walls are lignified. அதோட வால்ஸ் பகுதி எப்படி இருக்கும், ரொம்ப தடித்து. லிக்னிஃபைடாக என்னது, தடித்து காணப்படும். ஃபைபர்ஸ் ஆர் abundantly found in many plants. ஃபைபர்ஸ் என்னது அதிகமாக பிளான்ஸில் அதிகமாக இருக்கும். the average length of ஃபைபர்ஸோட லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 to 3 millimeter அளவு இருக்கும். however plants like which plants, லினியம் உஸ்டேஷிமம் அப்படிங்கிற ஃப்ளாக்ஸ் அப்படின்னு கன்னாபிஸ் ஷட்டைவா ஹெம்ப் அப்படி சொல்லுவோம். அண்டு கார்கோரஸ் கேப்சுலாரிஸ் ஜூட் ஃபைபர்ஸ் இதெல்லாம் எக்ஸ்டென்லி லாங்கராக இருக்கும். இதோட நீளம் எப்படி இருக்கும், அதிக அளவில் காணப்படும். 20 millimeter to 550 millimeter வரணும் இதோட ஃபைபர்ஸ் லென்த் அதிகமாக இருக்கும். ஸ்க்ளீராய்ட்ஸ் ஆர் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் பிளான்ட் பாடி. பிளான்ட் பாடியில் என்னது அதிக அளவு டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கும் எல்லா இடத்துலையும். தே ஆர் யூஸ்வலி ப்ராட் மே அக்யூர் இன் சிங்கிள் ஆர் இன் குரூப்ஸ். சிங்கிளாகவும் இருக்கும், குரூப்ஸாகவும் இருக்கும். ஸ்க்ளீராய்ட்ஸ் ஆர் ஐசோடியாமெட்ரிக் வித் லிக்னிஃபைடு வால்ஸ். பிட்ஸ் ஆர் ப்ராமினன்ட் அண்ட் சீங் அலாங் த வால்ஸ். பிட்ஸ் இங்கே காணப்படும், ப்ராமினன்ட் அண்டு சீங் அலாங் த வால்ஸ் பகுதியில் இருக்கு. இங்கே பாருமா, லியூமன் இஸ் ஃபில்டு வித் வால் மெட்டீரியல்ஸ். லியூமன் என்னது, வால் மெட்டீரியல்ஸை ஃபில் பண்ணி காணப்படும். ஸ்க்ளீராய்ட்ஸ் ஆர் ஆல்சோ காமன் இன் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். எங்கே அதிகமாக காணப்படும், நார்ஸ் இந்த ஃபைபர்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ்லேயும் சீட்ஸ்லேயும் காணப்படும் ஸ்க்ளீராய்ட்ஸ் அப்படிங்கிறது. இந்த இமேஜில் பாருங்கம்மா, இதான் ஃபைபர்ஸ் சொல்கிறோம்ல, ஃபைபர்ஸ். இது என்னது, ஸ்க்ளீராய்ட்ஸ். இதான் 2 டைப்ஸ் இருக்குது, ஃபைபர்ஸ் அண்டு ஸ்க்ளீராய்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் ஸ்க்ளீரன் கைமா. லிக்னிஃபைடு திக் வால்டு இருக்கும், சென்டரில் என்ன இருக்குது, இதெல்லாம் நேரோ லியூமன் பகுதி காணப்படுது. நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் திஸ்யூ பற்றி பார்க்கலாம், ஓகேவா. காம்ப்ளெக்ஸ் திஸ்யூ அப்படின்னு என்னது, மேட் ஆஃப் மோர் தென் 1 டைப்ஸ் ஆஃப் செல். ஒன்றுக்கு மேற்பட்ட செல்களாலான ஒரு அலகு தான் என்னது, காம்ப்ளெக்ஸ் திஸ்யூஸ். எல்லாம் கூட்டமைப்பாக சேர்ந்து ஒரு ஒர்க்கை பண்ணும், வேலையை செய்யணும். காம்ப்ளெக்ஸ் திஸ்யூஸ் கன்சிஸ்ட் ஆஃப் என்னென்ன இருக்கும், பேரன் கைமா அண்டு ஸ்க்ளீரன் கைமா செல்ஸ் இருக்கும். However, colon-chymatous cells are not present in such tissues. Common example are xylem and phloem. Complex tissues example which one? Xylem and phloem. Now let us learn about the xylem. Xylem is a conducting tissue which conducts water, mineral, nutrients upward from root to leaves. Xylem என்ன பண்ணும், ஒரு கடத்தும் திசு. கண்டக்டிங் திசுன்னு என்னது, கடத்தும் திசு. எதை கடத்துது, which is conducted வாட்டர், மினரல், நியூட்ரியன்ஸை என்ன பண்ணுது, மேல் நோக்கி, அப்வர்டு மேல் நோக்கி கடத்துது. எங்கேருந்து, ரூட்லேருந்து லீவ்ஸுக்கு, அடிப்பகுதியில் ரூட்லேருந்து அப்சர்வ் பண்ணி சைலம் வழியாக தான் என்ன பண்ணுவோம், வாட்டர்லாம் டிரான்ஸ்போர்ட் ஆகும். கடத்தும் திசு அப்படின்னு சொல்லுவாங்க. சைலம் கிவ்ஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட் டு த பிளான்ட் பாடி. சைலம் என்ன பண்ணுது, மெக்கானிக்கல் சப்போர்ட் பண்ணுது. சைலம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சைலம் ட்ரக்கீட்ஸ், சைலம் ஃபைபர்ஸ், சைலம் வெசல்ஸ் அண்ட் சைலம் பேரன் கைமா. சைலமில் என்னென்ன இருக்குது, சைலம் ட்ரக்கீட்ஸ் இருக்குது, சைலம் ஃபைபர்ஸ் இருக்குது, சைலம் வெசல்ஸ் அண்டு சைலம் பேரன் கைமா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், சைலம் ட்ரக்கீட்ஸ் பற்றி பார்க்கலாம். These are elongated. இது எப்படி இருக்கும், elongated or tube like dead cells. எப்படி இருக்கும், tube like dead cells காணப்படும். with hard, அது கடினமாக இருக்கும். thick and lignified walls. Their ends are tapering, blunt or scissor-like and devoid of protoplast. அது lignified thick வாலாக இருக்கும். இந்த இமேஜில் கொடுத்துருப்பாங்க பாருமா. சைலம் longitudinal செக்ஷன் கொடுத்துருக்காங்க, சைலம் டிரான்ஸ்வர்சல் செக்ஷன் 2 டைப்ஸும் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. அதோட இமேஜ் இதுதான் சைலத்தோட இது இமேஜஸ். ஓகே, they have large lumen without any content. large lumen பகுதி காணப்படும், எந்த ஒரு கண்டென்ட்டும் அங்கே இருக்காது. their function is conduction of water and providing mechanical support to the plant. இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, வாட்டர் கண்டக்டிங், மெக்கானிக்கல் சப்போர்ட். அடுத்து நெக்ஸ்ட் என்ன, சைலம் ஃபைபர்ஸ் பார்க்கலாம். These cells are elongated. Xylem fibers எப்படி இருக்கும், elongatedஆக இருக்கும், lignifiedஆக இருக்கும், pointed at both ends. ரெண்டு என்னது, இரு முனையிலும் lignifiedஆக இருக்கும். Xylem fibers provide, இது என்னது, Xylem fibers என்ன பண்ணும், மெக்கானிக்கல் சப்போர்ட் டு த பிளான்ட், மெக்கானிக்கல் சப்போர்ட்டாக இருக்கும். Xylem vessels. These are long cylindrical. இது எப்படி இருக்கும், லாங் நீண்ட உருளை வடிவத்தில் இருக்கும். டியூப் லைக் ஸ்ட்ரக்சர், நீண்ட குழல் வடிவத்தில் காணப்படும். வித் lignified walls, தடித்த உரை காணப்படும். அண்டு வால் பகுதி அண்டு வைடு சென்ட்ரல் லியூமன், என்னது
பரவி காணப்படும். லியூமன் பகுதி என்னது? பரவி காணப்படும். These cells are dead as that do not have protoplast. They are arranged in longitudinal series in which the porcine walls transfer walls இருக்கும் perforated and so the entire structure looks like a water pipe. பார்க்க எப்படி இருக்கும்? அதில் வாட்டர் பைப் மாதிரி இருக்கும். சைலம் வெசல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் பைப் மாதிரி இருக்கும். மேலே ஹோல் மாதிரி இருக்கும். அதில் வந்து பெர்ஃபோரேட்டாக இருக்கும். த மெயின் ஃபங்க்ஷன் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆல்சோ டு ப்ரொவைட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் சைலம் பேரன்கைமா. சைலம் பேரன்கைமா தீஸ் ஆர் லிவிங் அண்டு தின் வாலாக இருக்கும். சைலம் பேரன்கைமா எப்படி இருக்கும்? உயிருள்ளது, தின் வாலில் இருக்கும். த மெயின் ஃபங்க்ஷன், இதோட ஃபங்க்ஷன் என்னது? ஸ்டோர் ஸ்டார்ச் அண்டு ஃபேட்டி சப்ஸ்ட்ரேட். எதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம்? ஸ்டார்ச்சையும் ஃபேட்ஸையும் என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். சைலண்ட் பேரன்கைமா இந்த இமேஜில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருமா. வெசல்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். பிட்டட் வெசல்ஸ், ஸ்கேலரிஃபார்ம், ரெட்டிகுலேட் எலமெண்ட்ஸ், ஸ்கேலரிஃபார்ம் இருக்குது எலமெண்ட். இது ஸ்பைரல் எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பேரன்கைமா செல்ஸ் இங்கே சென்டர் பகுதியில் இங்கே இருக்குது பாருங்கள். பேரன்கைமா செல்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்பைரல் எலமெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆன்குலர் எலமெண்ட்ஸ், பேரன்கைமா செல்ஸ். நெக்ஸ்ட்டு இதுதான் சைலத்தோட இமேஜ். ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் எடுத்து பார்த்தா இந்த சைலண்ட் வாட்டர் கண்டக்டிங் திசு சைலத்தோட இமேஜ்மா. இங்கே கொடுத்துருக்காங்கம்மா. இது என்னது? லாஞ்சிடியூடல் செக்ஷன் ஆஃப் ப்ளோயம் திசுவோட இமேஜ். ப்ளோயம் திசு இதில் என்ன இருக்குது? சீவ் பிளேட் இருக்குது, சீவ் எலமெண்ட்ஸ் இருக்கும். ப்ளோயத்தில் என்ன இருக்கும்? ப்ளோயம் ப்ரெசன்ட் இன் சீவ் பிளேட், சீவ் எலமெண்ட்ஸ், ப்ளோயம் பேரன்கைமா, கம்பெனியன் செல்ஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் ப்ளோயம். நியூக்ளியஸ் காணப்படும். சீவ் டியூப் பிளாஸ்டிட்ஸ் காணப்படுது. பேரன்கைமா பிளாஸ்டிட்ஸ் ஆல்சோ ப்ரெசன்ட். சீவ் பிளேட் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் ப்ளோயம் திசு. திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ளோயம். ப்ளோயம் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ப்ளோயம் இஸ் என்னது? இதுவும் காம்ப்ளெக்ஸ் திசு தான். அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோவிங் விச் எலமெண்ட்ஸ்? சிவி எலமெண்ட்ஸ். நம்ம இப்போ ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம்லம்மா. சிவி எலமெண்ட்ஸ், கம்பெனியன் செல்ஸ், ப்ளோயம் ஃபைபர்ஸ் அண்ட் ப்ளோயம் பேரன்கைமா. ஃபஸ்ட்டு சிவி எலமெண்ட்ஸ் பார்க்கலாம். இது கண்டக்டிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் ப்ளோயம் ஆர் கலெக்டிவ்லி கால்ட் அஸ் சீவ் எலமெண்ட்ஸ். இது என்ன பண்ணும்? சீவ் எலமெண்ட்ஸ் ப்ளோயம் collectively conducting elements of phloem are collectively called as sieve elements. Sieve tubes are elongated. Sieve tubes எப்படி இருக்கும்? elongatedஆக இருக்கும். டியூப் லைக் செல் ஸ்லெண்டர், எனது குழல் வடிவத்தில் கொஞ்சம் வளைஞ்சு காணப்படும். ஸ்லெண்டர் செல்ஸ் காணப்படும். பிளேஸ்ட் எண்ட் டு எண்ட், ஆரம்பத்தில் இருந்து நுனி வரல அந்த மாதிரி தான் இருக்கும். The transverse walls at the ends are perforated and are known as sieve plates காணப்படும். present in sieve plates வந்து எங்கே இருக்கும்? பெர்ஃபோரேட்டடாக இருக்கும். இங்கே இருக்க மாதிரிமா சீவ் பிளேட்ஸ் இந்த இமேஜில் பாருங்கள். லாஸ்ட்டில் இருக்க மாதிரிமா இதுதான் சீவ் பிளேட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் சீவ் டியூப்ஸோட ஃபங்க்ஷன் என்ன? இது டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் ஃபுட் ஃப்ரம் லீவ்ஸ் டு த ஸ்டோரேஜ் ஆர்கன்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ். என்னது? ஃபுட்டை என்ன பண்ணும்? சேமித்து வச்சுருக்கோம். ஸ்டோரேஜாக translocation in food and என்னது? from leavesலேருந்து to storage organs of the plants. next companion cells பார்க்கலாம். these are elongated cells attached to the lateral wall of the sieve tubes ஓட attach ஆகிருக்கும். companion cells may be equal length to the accompanying sieve tube element or the mother cell may be divided transverally forming a சீரீஸ் ஆஃப் கம்பெனியன் செல்ஸ். கம்பெனியன் செல்ஸ் இந்த இமேஜில் பாருங்கம்மா இங்கே கொடுத்துருக்காங்க. லாங்காக இருக்கா? எலாங்கேட்டடாக இருக்கும். கம்பெனியன் செல்ஸு எலாங்கேட்டடாக இருக்கும், டிவிஷன் ஆகும். இதில் நியூக்ளியஸ் இருக்காம்மா? எஸ், நியூக்ளியஸ் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபரில் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ளோயம் பேரன்கைமா. தி ப்ளோயம் பேரன்கைமா லிவிங் செல்ஸ் which have cytoplasm and phloem parenchyma என்ன இருக்கும்? cytoplasm nucleus இருக்கும். their function is to store food materials ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இங்கே இருக்குது பாருமா phloem parenchyma இருக்கா? இதுதான் phloem parenchyma. இது வந்து என்ன நியூக்ளியஸ் இருக்கா இல்லையா? இருக்குது. சைட்டோபிளாசம் வித் நியூக்ளியஸ் இருக்குது. இதில் ஃபுட்டு வந்து என்ன பண்ணும்? ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கும். நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் between சைலம் அண்டு ப்ளோயம். சைலத்துக்கும் ப்ளோயத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது?
கண்டக்ட்ஸ் வாட்டர் அண்ட் மினரல். சைலம் என்ன பண்ணும்? வாட்டர் கண்டக்ட் பண்ணும். ப்ளோயம் வந்து கண்டக்ட்ஸ் ஆர்கானிக் சொல்யூட்ஸும் ஃபுட் மெட்டீரியல்ஸும் ஆர்கானிக் சொல்யூட்ஸும் கண்டக்ட் பண்ணும் விச் பிளான்ட்டுக்கு. கண்டக்ஷன் இஸ் மோஸ்ட்லி யூனிடைரெக்ஷனல் ஃப்ரம் ரூட்ஸ் டு எப்பிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த. ரூட்ஸ்லேருந்து என்ன பண்ணும்? ஒரே மாதிரி என்னது எல்லா பார்ட்ஸுக்கும் கண்டக்ட் பண்ணும். எபிக்கல் பார்ட்ஸ் நுனிப்பகுதி வரலும் கண்டக்ட் பண்ணும் வாட்டரை. கண்டக்ஷன் மேபி பை டைரெக்ஷனல், 2 டைரெக்ஷனலாக இருக்கும். ஃப்ரம் லீவ்ஸ் டு ஸ்டோரேஜ் ஆர்கன்ஸ்க்கும் அண்ட் க்ரோவிங் பார்ட்ஸ் ஆர் ஃப்ரம் ஸ்டோரேஜ் ஆர்கன்ஸ் டு க்ரோவிங் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். வளர்ச்சி பகுதிக்கும் லீவ்ஸுக்கும் இது கண்டக்ட் பண்ணும். 2 இதாக பிரிஞ்சு போகும். நெக்ஸ்ட்டு கண்டக்டிங் கேனல்ஸ் ஆர் ட்ரக்கீட்ஸ் அண்டு வெசல்ஸ். கண்டக்டிங் எது மூலமாக? ட்ரக்கீட்ஸ் மூலமாகவும் வெசல்ஸ் மூலமாகவும் கண்டக்ட் பண்ணும். இதில் என்னது? சீவ் டியூப்ஸ் மூலமாக ஃபுட்டை வந்து என்னது கண்டக்ட் பண்ணும் ப்ளோயம் வந்து. காம்போனண்ட் ஆஃப் சைலம் இன்க்ளூட் ட்ரக்கீட் வெசல்ஸ். சைலத்தில் என்ன இருக்கும்? ட்ரக்கீட் வெசல்ஸ், சைலம் பேரன்கைமா அண்ட் சைலம் ஃபைபர்ஸ் காம்போனன்ட்ஸ் இருக்கும். சைலம் விச் காம்போனன்ட் சைலம் இன்க்ளூட் tracheids, vessels, xylem parenchyma, xylem fibers. Components are sieve elements. Components are phloemல என்ன இருக்கும்? Which one include? Sieve elements, companion cells, phloem parenchyma and phloem fibers. These are difference between xylem and phloem. Phloem fibers பருமா sclerenchyma cells associated with primary and secondary phloem are commonly called ப்ளோயம் ஃபைபர்ஸ் சொல்லுவோம். ஸ்க்ளீரன்கைமா செல்ஸில் என்னது அசோசியேட்டட் சேர்ந்து ப்ரைமரியும் செகண்டரி ப்ளோயும் சேர்ந்து தான் என்னது காமனாக இருக்கிறது தான் ப்ளோயம் ஃபைபர்ஸ். இந்த செல்ஸ் எப்படி இருக்குன்னா எலாங்கேட்டடாக இருக்கும், லிக்னிஃபைடாக இருக்கும் அண்ட் ப்ரொவைட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் டு த பாடி. மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தை பாடி கொடுக்கும் பிளான்ட் பாடிக்கு. நெக்ஸ்ட் பாருமா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அண்ட் பெர்மனன்ட் டிஷ்யூ. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூக்கும் பெர்மனன்ட் டிஷ்யூக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ செல் வால் இஸ் தின்னாக இருக்கும் அண்டு எலாஸ்டிக் டைப்பில் இருக்கும் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. பெர்மனன்ட் டிஷ்யூ எப்படி இருக்கும்? செல் வால் திக்காக இருக்கும், தின்னாக இருக்கும், வளையும் தன்மை அந்த மாதிரி இருக்கும். இதோட செல் வால் எப்படி இருக்கும்? செல் வால் வந்து திக்காக இருக்குது பெர்மனன்ட் டிஷ்யூவில். பெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவில் காம்போனன்ட் செல்ஸ் ஆர் எப்படி இருக்கும்? ஸ்மால், ஸ்பெரிக்கல் அண்டு பாலிகோனல் அண்டு அன்டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கும். பெர்மனன்ட் டிஷ்யூவில் காம்போனன்ட் செல்ஸ் எப்படி இருக்கும்? லார்ஜ் டிஃப்ரென்சியேட்டடாக இருக்கும், வித் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும். இதில் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸில் சைட்டோபிளாசம் இஸ் டென்ஸ், அடர்த்தியாக காணப்படும் அண்ட் வேக்யூல்ஸ் ஆர் நியர்லி ஸ்மாலாக இருக்கும், இல்லைன்னா ஆப்சண்ட்டாக இருக்கும். பெர்மனன்ட் டிஷ்யூஸில் யூஸ்வலி லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல் இருக்கும், ப்ரெசன்ட் இன் லிவிங் பெர்மனன்ட் செல்லில் இருக்கும். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் வந்து ஆப்சண்ட். பெர்மனன்ட் டிஷ்யூவில் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் ப்ரெசன்ட். நீங்கள் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் இன்க்ளூட் நியூக்ளியஸ் எப்படி இருக்கும்? லார்ஜ் அண்டு ப்ராமினெண்ட்டாக இருக்கும். இங்கே பெர்மனன்ட் டிஷ்யூவில் நியூக்ளியஸ் இஸ் லெஸ் கான்சிபிஷாக இருக்கும். இதோட செல்ஸ் க்ரோ வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவில் பார்த்தீங்கன்னா செல்ஸ் க்ரோ வந்து வளர்ச்சிக்கு உதவும், ஆனால் ரெகுலரில் டிவைட் ஆகிட்டுருக்கும். இங்கே என்ன நடைபெறும்? செல்ஸ் டூ நாட் நார்மலி டிவைட் ஆகாது. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் ப்ரொவைட்ஸ் என்னது? மெக்கானிக்கல் சப்போர்ட் அண்ட் எலாஸ்டிக் டு த பிளான்ட் பாடி. இதோட இது ஃபங்க்ஷன்ஸ் வந்து பெர்மனன்ட் டிஷ்யூட ஃபங்க்ஷன்ஸ் என்னது? ப்ரொவைட்ஸ் ஒன்லி மெக்கானிக்கல் சப்போர்ட் மட்டும்தான் கொடுக்கும். இதான் இதோட டிஃப்ரென்ஸ். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அண்டு பிளான்ட் டிஷ்யூவோட டிஃப்ரெண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் பார்ட் 1 நம்ம பார்க்கலாம். பார்ட் 2 அனிமல் டிஷ்யூஸ் பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ டால். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். பார்ட் 2 அனிமல் டிஷ்யூஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே.